என்ன ப்ரோ, என்ன ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ஒன்றும் இல்லை, கிளச்சோட இருக்க ரோனினா எனக்கு 40 தருது. ஓகே, கிளச்சே இல்லாத என்ட்டாக இருக்குது, எனக்கு 35 தான் ப்ரோ தருது. எனக்கு என்னமோ ஏமாத்துறாங்கன்னு தோணுது ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து டைரெக்டாக சொன்னால் புரியாது. ஸோ உங்களுக்கு வந்து உள்ள இன்டெப்த்தாக ஒரு 5 பாயிண்ட்ஸில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஆக்சுவலாக என்ன ரீசன், ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்மிஷன் தான் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிவிடி, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ வந்து முறுக்குன உடனே சர்ன்னு போதில்ல, ஸோ சர்ன்னு போகணுன்றதுக்காகவே வந்து இங்கே வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பைக்கு வந்தோம் அப்படின்னா கிளச்சை பிடிச்சி கீர், அதாவது டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இங்கே வந்து எனர்ஜி, அதாவது எனர்ஜின்றது வந்து பெட்ரோல். ஸோ பெட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக இப்போ இன்கேஸ் ஃபஸ்ட் கியருக்கு இவ்வளோ ஸ்பீட் தான் போவோம், செகண்ட் கியருக்கு இவ்வளோ தான் போவோம், தேர்ட் கியருக்கு இவ்வளோ தான் போவோம் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அங்கே கண்டினியூஸாக எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி போகிறதுனால இதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கேயுமே அப்ளை ஆகுது தான். ஸோ எல்லா ஸ்கூட்டர்ஸ் எல்லா பைக்ஸ்லையுமே அப்ளை ஆகுது தான். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல லாங்காக இருக்கும். ஸோ இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டருக்கும் இதுக்குமே, ஸ்கூட்டருக்கும் சரி பைக்குக்கும் சரி, ஸோ பைக்கு வந்து லீனாக இருக்கும், இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்க வேண்டிய இடத்துல இப்படியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ நமக்கு வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டு, இந்த மாதிரி அடிஷ்னல் திங்ஸ் நிறையா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆகிருக்கிறதுனால இதோட வெயிட் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல விழாமல் சுற்றி விழுந்திருக்கிறது கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசனு. ஸோ அதுவே நான் வந்து நம்ம பைக் வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து டைரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்காது. ஸோ அதுவுமே ஒரு ரீசன். ஸோ இப்போ நம்ம வெயிட்டு நம்ம நம்மளோட வெயிட்டு, இதோட வெயிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வீல்ஸு, இன்ஜினு, பேக் வீல், ஸோ இதில் தான் வந்து விழுறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து இங்கே வந்து நமக்கு விழாது. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே ஜென்ரலாகவே பைக்ஸில் வந்து நமக்கு வந்து லைட் வெயிட் டியூப்லெஸ் ஃப்ரேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன்னால கூட நமக்கு வந்து இங்கே வந்து மைலேஜ் நல்லா தரத்துக்கு வந்து ரீசனாக இருக்கலாம். ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஜின் வந்து இங்கே வெளியே இருக்கா, ஆனால் எங்கள் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறதுனால ஒரு காம்பேக்டான டிசைன் கொடுக்கணும் அப்படின்றதுனால சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்னதாக இருக்கிறதுனால அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிவிடி, ஸோ சிவிடி டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால ஹை ஆர்பிஎம் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஆர்பிஎம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அதிக ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதிக ஜென்ரலாகவே சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதிக ஹீட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஏதாவது எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ எனர்ஜி லாஸ் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து இங்கே எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுவே நம்ம பைக்குக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நல்லாவே வெளியவே வந்து எக்ஸ்போஜராக இருக்குது. ஸோ பை ஜென்ரல் நம்ம ரைட் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த ரைட் பண்ணி போகும்போதே நமக்கு வந்து இங்கே ஃபின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபின்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஃபின்ஸுமே வந்து இந்த ஹீட்டை வந்து குறைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஹீட் வராத ப்ரொடியூஸ் ஆகாத மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கூட நமக்கு வந்து மைலேஜ் வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து பைக்ஸ் வந்து தரும். அப்புறம் இருக்கிற இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீல் பேஸ் தான். ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து 16 அண்ட் 99 அந்த மாதிரி வீல் பேஸ் வந்து நம்மளோட பைக்ஸ்க்கு வரும். ஆனால் ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வீல் பேஸாக இருக்கும். அண்ட் ரோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரோல் ரெசிஸ்டன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெக்னிக்கலாக போகலாமா இல்லாட்டி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லவா? ப்ராக்டிக்கலாகவே சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, ப்ராக்டிக்கலாவா? ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களோட ஒரு குட்டி குழந்தைய கூட்டு போகிறீங்க, அதையும் நடக்க வச்சே கூட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கும் அந்த குழந்தை வந்து 2 ஸ்டெப் வைக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு 3 ஸ்டெப் வச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடுங்க. ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் வைக்கணும். 6 ஸ்டெப் வச்சா தான் அது வந்து உங்களை வந்து ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான் ஸோ இங்கேயுமே வந்து நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ இது வீல் பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்குள்ள இது வந்து 1.5 ரவுண்ட் சுற்றும். ஸோ ஒரு ரவுண்டு முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு பாதி வந்து ரீச் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ இது வந்து இதுக்கு வந்து ரோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய ரொட்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி வேணும். ஆனால் இங்கே வந்து அதே எனர்ஜியை இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மைல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால கூட நமக்கு வந்து இங்கே வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கலாம், இங்கே வந்து அதிகமாக இருக்கலாம். இவ்வளோ சொல்லிட்டீங்க, அட்வான்டேஜஸும் நீங்களே சொல்லிடுங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஸ்டாப் அண்ட் கோ அப்படின்ற மாடலில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் சிட்டிஸில் ஓட்டுறீங்க, சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக சிட்டிக்குள்ளே நமக்கு வந்து நிறைய கிளச் பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது நம்ம பைக்ஸ் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா எல்லா டிராஃபிக்லையும் நின்று ஓட்டி கிளச்சு பிடிச்சி மாற்றி கீத்தி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டாப் அண்ட் கோ மெத்தட் இருக்க இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் நம்ம எடுத்துட்டோம், ஜென்ரலாகவே ஸ்கூட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா த்ராட்டல் கொடுத்துட்டு திருப்பி த்ராட்டல் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பவர் வந்து யூஸ் ஆகுது அண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஸோ யூசேஜ், ஸோ சிட்டி யூசேஜின்னு வரும்போது ஸோ நமக்கு வந்து பை ஜென்ரலாகவே வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பட் நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போகிறீங்க, ஒரு நல்ல மேபி ஒரு ஹைவேஸ் போவீங்க, இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது அப்படின்ற மாதிரியான செக்ஷனில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் ஸ்கூட்டர்ஸ்க்கு போகிறதுன்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இவ்வளோ இருக்கா ப்ரோ ஸ்கூட்டர்லேயே? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதாவது ரோடு கண்டிஷன்ஸு, நம்ம டெரைன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பை ஜென்ரலாக எல்லாருமே சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க, அர்பன் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வில்லேஜில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பர்பஸ்க்கு மட்டும் நம்ம இப்போ வந்து சொல்லியிருக்கோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் மவுண்டெயின் அப்படிலாம் போனீங்கன்னா இதோட கதையே வேறு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காம PM Motors ஃபாலோ பண்ணிக்கோங்க.